இப்போ ஓரமாவாப்பா ராஜா எப்படி வராங்க பாத்தியா இல்லையா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 16ல நம்ம எங்க இருந்தோம் பயணிக்கிறோம் அப்படின்னா முதல் முறையா தான் போறோம். இங்க பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 16ல நம்ம எங்க இருந்தோம் பயணிக்கிறோம் அப்படின்னா டே 16 இருக்கிறோம். ஃப்ரெண்ட் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? டே 15 தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வந்து போக போறோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எப்போகோடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கிறோம். கீழே வந்து சப்வே இருக்கும், சப்வேல கிராஸ் பண்ணி போகணும். அந்த லெஃப்ட் சைடு வந்து போகணும். ஸோ சப்வே கிராஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும். வாங்க போகலாம். சப்வேல போயிட்டு இருக்க பாருங்க, பூமி வெளியில். லைட்டாக இருக்குது பாருங்க படிக்கட்டு. வெளியே வந்துட்டோம். ஏதோ குடோனுக்குள்ளே போன மாதிரியே இருந்ததுப்பா சப்வேல போனது. ஸோ எப்பவுமே நம்ம இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போகோடி மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட 9:49 தான் வருவோம். இன்றைக்கி மாறாக 6:49க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ 7 o'clock போகணும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு. போட்டு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வர பார்க்கலாம். ஓகேங்களா? ஈவினிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இரவு 10:30. நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா எப்போகோடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி என்னமோ மாத கணக்கில் ஆகுது, வருஷ கணக்கில் ஆகுது. ஆனால் நாம் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்து நிழல் போல மெட்ரோவில் போகலாமா இல்லையா நான் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கூட ஃப்ரெண்ட் வந்துருக்கிறாரு. ஆய் சொல்லிக்கப்பா. ஓகே, எங்கே என்ட்ரி அப்படின்னா முன்னாடி போகணும். முன்னாடி தான் என்ட்ரி. அங்கே போகலாம். டைம் வந்து இன்றைக்கி பெங்களூர்லேயே ஸ்டே பண்ணதுனால போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போட்டு வந்துடுவோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளார போயிட்டு என்னப்பா அடிச்சு வச்சுருக்காங்க. முன்னாடி போகணுமோ? ஆஃபீஸ் டைம்லலாம் பீக்கில் இருக்கும். ஒரு 5, 5:30, 6, ஒரு 7 மணி வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள் யாருமே இல்லை. பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கு. என்னப்பா சவுண்டெல்லாம் வருது? ஒரு சவுண்டு. உள்ளார போகலாம். இதுதான் என்ட்ரி. எல்லோ லைன். என்னப்பா இவ்வளோதான் இருக்குது, வேற லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், என்னப்பா மெட்ரோக்குள்ளார எதுவும் எடுக்கக்கூடாதுன்றாங்க. இது என்னப்பா கொடுமையாக இருக்குது. நாம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க, நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. வாங்க நம்ம இதில் போகலாம். வாங்க இதில் போகலாமா? எப்போ எனக்கு பயமாக இருக்குது. வா, முதல் முறை எதில் போகிறோம். இங்கே பாருங்க இருக்கும். அப்பப்போ போனால் பரவாயில்லப்பா. படிக்கட்டில் ஏறி கூட போயிடலாம். அங்கே பாருங்க முதல் முறையாக போயிட்டு இருக்கோம். அதுவா போகுது. என்னப்பா அப்படி வந்துட்டு இருக்க? ஏதோ நட்டு வச்ச மாதிரி வந்துட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, எப்போ மேலே எப்படிப்பா கால் வைக்கிறது? அப்படியே தாய் விடுவோம். அது தாய் விடுவோம். இது இல்லை போல எல்லாம் சொல்ற நீ. ஐயோ, இப்போ யாரும் உட்காந்துருக்காங்கப்பா. இப்போ அப்படி இறங்கி கூட போகலாம்ல. வா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. என்னடா பார்க்காதே பார்த்துட்டாங்கலாம் சொல்லாதீங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டி இது ஏதோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்துட்டோம். தூக்கிட்டோம் எல்லாத்தையுமே. மேலே அதில் போனோம், கீழே அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். பட் நல்லா இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோடாக இருந்தது, இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ஆகிருக்குது. வேறு லெவலாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு டைம் ஏதோ போயிட்டு வந்துடணும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து டைம் 10 மணி ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. உள்ள போயிட்டு வெளியே வந்தாச்சுப்பா.
வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெட்ரோவில் எனக்கு புரியல, இது புதுசாக இருக்குது. மெட்ரோவில் ஏன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவும் போர்டு கூட இல்லை தானப்பா? போர்டு கூட அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு போனோம், நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். என்றைக்காவது போக வேண்டிய வேலையை சிட்டிக்குள்ளார போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு எடுத்துருவோம். எங்கே பாருங்கள், மெட்ரோவுக்கு இல்லை பார்க் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ இப்படி போக முடியுமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியுமா? நல்லா இருந்துச்சு. ஏன்னா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பைக் பார்க்கிங்கெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம் அழகாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இது இப்போ கட்டி விட்ருவாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரி தெரியுதுங்களா? இதுதான் ஏரியை வந்து இப்போ என்னமோ பண்ணிட்டாங்க. என்ன பார்த்து எப்போ கூடி டிப்போர்ட் மெட்ரோ நிற்கிறது அங்கே தானா? நைட்லையா? அதுக்கு வழி எங்கே இருக்கும்? கீழே போகுமா? அதுக்கு ரோடு இருக்குமா என்ன? ட்ராக்கு பாடுறா. இதுதான்ப்பா டிப்போர்ட். இங்கே தான் வந்து போயிட்டு ட்ரெயினெல்லாம் நைட்டில் வந்து படுத்துக்குமா? ட்ரெயின் தூங்குற நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம டிப்போர்ட்டில் எப்போகோட்டியில் பெரிய இதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அதுதான் பெரிய ஆக்சுவலி ஒரு ஏரி. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிப்போர்ட்டை வந்து மாற்றிட்டாங்க. உள்ளே எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். மெட்ரோ நல்லா இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் வச்சு போனது நல்லா இருந்தது. நம்மளுக்கு புதுசாக இருந்தது. ரொம்ப நாளாச்சு அதில் போய். நம்ம ரெகுலராக போனோம்னா அது பெருசாக தெரியாது. நம்ம எப்பயாவது ஒரு டைம் தான் அதில் போவோம். நாம் மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் போவோம். ஏன்னா நம்ம ஊருக்கு ட்ரெயினே கிடையாது. நம்ம கிருஷ்ணகிரிக்கு ட்ரெயினே கிடையாதுப்பா. பெங்களூர் வந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க முடியுது. கிருஷ்ணகிரி நண்பர்கள் யாரோட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு ஏதாவது ட்ரெயினை கீழே போடுங்கப்பா. ட்ரெயின் வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு செம்ம ரஷ்ஷாக இருக்கும். டிராஃபிக் வந்துருச்சுன்னா அப்படின்னா 1 மணி நேரம் ட்ராவல் வந்து 3 மணி நேரம் ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்குது இந்த அதியமான் காலேஜ் பக்கத்தில். அப்பா டின்னர் சாப்பிட்டீங்களா எல்லோரும்? டின்னர் சாப்பிட்டு நம்ம நண்பர் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ என்னப்பா முருங்க தானே அம்மா போயிட்டு இங்கே இன்றைக்கி வந்து ஊருக்கு போகல. நம்ம தமிழ்நாடு போல் கர்நாடகாவிலே ஸ்டே பண்ணுறோம். பெங்களூரில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. என்னப்பா மினிக்கு லைட்டை போட்டு கொண்டு வந்துருக்காரு. ஆமாம் போயிட்டு தூங்க வேண்டியதான். இன்றைக்கி டே 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். பெங்களூர்லேயே ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எப்போகோடியில் இருக்கும். டைம் எவ்வளோ தெரியுமா? 10:30 மணி. இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஊரில் நேட்டிவில் இருந்திருப்போம். 10:30க்கு இவ்வளோ நேரம் சாப்பிட்டு அந்த சேனலில் லைவில் போயிட்டுருப்போம். இப்போ நம்ம எப்போகோடியில் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகேவா? பார்த்தலே உயிர் வலிக்குதுதி. ஆன்லைன்ல இருந்து ரிப்ளை வரலதியரே. உந்தீபி பதலே நெஞ்சா முடஞ்சிதுதே. டைப்பிಂಗ್ ಕಾತೆ ಆನಾ ಸೈಲೆನ್ಸ್ ತಾನೆ. ನೈಟ್ ಫುಲ್ ಉನದಾನಿ ನೈಚಗ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಸಾಂಕು ಕೂಡ ಭಯಂ ಹೇ. ನೀ ಮುಸುಗು ಪನ್ನುವನು ಫೋನ ಪಿಡಿಚೆ. ಆನ ಎಂಟಿ ಸ್ಕ್ರೀನ್ ದ ಎನ್ನ ಪಾತುಚು. ಉಸಿರಿ ಪೂರಿ